ஏனென்றால் எல்லா இடத்துலயும் நம்ம சந்திக்கணும், எல்லா இடத்துலயும் கலந்துக்கணும்னு சொல்ற ஒரே ஆசைக்காக, புரட்சி தலைவருக்காக பெங்களூர்ல இருந்து பைக்கிலேயே, பெங்களூர் மட்டும் இல்ல காஷ்மீர் லடாக் மட்டும் போயிருக்கிறேன். ஆல் இந்தியா 7 மாசம் சுத்தி இருக்கிறேன். இது எனக்கு ஒரு தெம்பு கொடுக்கறது போறது 3 பேர் தான். நாங்க யார் யாருன்னு கேட்டாக்கா, எல்லா வல்ல இறைவன், இந்த உலகத்தை படைச்ச கடவுள் ஒருத்தர், அவரு படைச்ச எம்ஜிஆர் ஒருத்தர், நான் ஒருத்தர். இந்த பைக்ல காடு மேடு, திருடருங்க, நல்லவங்க, கெட்டவங்க எல்லா இடத்தையும் கடந்து போய் என்ன நல்லபடியா காஷ்மீர் லடாக்ல இருந்து, பாம்பே கல்கத்தால இருந்து எட்டுன்னு இங்க இந்தியால சேர்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் புரட்சி தலைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவருடைய ஃபாலோவரா இருந்து இவர் எப்படி செய்யறாரோ அப்படி செய்யணும்னு சின்னதுல இருந்து ஆசை எனக்கு. நான் இதெல்லாம் எங்க இருந்து காசு வருதுன்னு ரொம்ப பேர் கேட்கறாங்க. இது வரைக்கும் என் நாக்கு, இது சத்தியமா சொல்றேன், நாக்கு சத்தியமா சொல்றேன், என் மனைவி மக்கள் எடுக்கணும் கூட 1 ரூபாய் வாங்குறது இல்ல, அரசியல்வாதிகள்கிட்டே 1 ரூபாய் வாங்குறது இல்ல. என்னுடைய உழைப்புல எம்ஜிஆர் காசுன்னு சேவிச்சு வச்சு அந்த காசுல தினமும் ஒரு உதவி என்று ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது கொடுக்குவேன், ஒரு நாளைக்கு 5 பேர் கொடுக்குவேன், ஒரு நாளைக்கு 50 பேர் கொடுக்குவேன், ஒரு நாளைக்கு 100 பேர் கொடுக்குவேன். வருஷத்துல கணக்கே இல்லை. நான் சம்பாதிக்கிறது பாதியே தான தர்மம் தான் பண்றேன். அது காரணம் யாருன்னா இவர் தான், என் புரட்சி தலைவர் தான். ஏன்னா எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறாருன்னா என் தலைவர் தான். ஏன்னா பீடி, சிகரெட்டு, சாராய, வெத்தலை பாக்கு, பான் பராக்க எந்த பழக்கமும் இல்லை. அதை நான் என் மனைவி கூட திட்டுவா, ஏன் இந்த மாதிரி எம்ஜிஆர் பேர் சொல்லி ஊருக்கு அழிக்கிறேன்னு. ஊருக்கு உழைப்பவன் நான். இது உள்ள என்ன இருக்குன்னாக்கா, புடவை, கம்பளி, டிஃபன் பாக்ஸு, தட்டு, ரோட்ல படுத்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு போட்டோ பிடிக்கிறது பெருசு இல்லை. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு எது தேவையோ அதை தான் கொடுக்குவேன். இப்படிதான் நான் பண்ணுறேன். கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ். நன்றி, வணக்கம்.